ஓகே. ஹலோ காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஷரோஸ். இன்றைக்கி வந்து இந்தியாவில் ஒடிஷா மாநிலத்தில் புவனேஸ்வர்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒடிஷாவுடைய கேபிட்டலில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். ஸோ இந்த எல்லா சைடுக்குமே, இந்த நார்த் சைடுக்கே குட் பை சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம சென்னைக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். ஸோ அதுவுமே ட்ரெயினில் தான். நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிப்பேன், இந்த ட்ரெயின் எல்லாமே புக் பண்ணுற விஷயம் சம்மந்தமாக எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ், பஸ் வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ட்ரெயின் புக் பண்ணுறேன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதால் இங்கே அண்ணா இருக்கிறதால எனக்கு வந்து சந்தோஷம் வந்து தெரிஞ்ச அண்ணா இருக்கார். ஸோ அவர் தான் இது வரைக்குமே எல்லா டிக்கெட்ஸ் எல்லாமே புக் பண்ணி தந்துட்டாரு. ஸோ இப்போ அதால் ஈஸியாக இருக்குது, பரவாயில்ல. இப்போ நான் போகிறது கூட இங்கேருந்து புவனேஸ்வர் இருந்து டிரெக்டாக சென்னைக்கு போகிறோம். ஸோ லைஃப்லேயே வந்து அவ்வளோ ஒரு லாங்கஸ்டான ஜேர்னியாக இருக்க போது. இந்த முறை ஸ்லீப்பர் கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். பார்ப்போம் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. போக அப்படியே வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது ஷேர் பண்ணேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க, நம்ம மறக்காம லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புவனேஸ்வர் ஸ்டேஷன் உள்ளுக்கு வந்துட்டோம். ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ட்ரெயின் ஒன்று வருது போல், அங்கேருந்து ஹார்ன் அடிச்சுட்டு வருது பார்த்தீங்களா காய்ஸ். இந்த ரீசெண்டாக வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டாக இப்போ இல்லை, ஒரு ஐ திங்க் ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒடிஷாவில் வந்து பெரிய ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒன்று நினச்சானே. ஸோ இந்த கேப்லேயே வந்து ஒரு 3 நாள் இருக்கும். சில இடத்துல போனீங்கன்னா அப்படியே வந்து பின்னி ஒரு மிக்ஸ்டாக இருக்கும். எப்படி தான் வாராங்கண்டே தெரியல. ட்ரெயின் ஒன்று வருது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏகப்பட்ட ட்ரெயின் இருக்கா இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஸ்ரீலங்காவில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இங்கே வந்து சின்ன டிஸ்டன்ஸ் கிடையாது. எல்லாமே 1500 2000 கிலோமீட்டர்ஸ் அப்படி லாங்கஸ்ட் ஜேர்னியாக தான் இருக்கும். ஸோ அதால் ஒவ்வொரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து சரியாக வந்து நம்ம ட்ரெயினை கண்டுபிடிச்சி எடுக்கிறதே பெரிய பாடாக போயிடும். ஸோ எனக்கு இதுக்கு முன்னாடி ட்ரெயினில் போய் பழக்கம் இல்லாதனால இப்போ ட்ரெயின் வந்து 5:30 தான். 5:30ன்னு சொன்னால் 5:25க்கு சரியாக வரும். வந்துட்டு ஒரு 5 நிமிட்ஸ் தான் நிற்கும். 5:30க்கு சரியாக ட்ரெயின் போயிடும். ஸோ அதனால் தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ரெடி ஆகிட்டேன். இப்போ தான் 4 மணி ஆகுது. ஸோ எக் பிரியாணி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே உள்ளுக்கு விற்பாங்க 60 ரூபா. சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏறி உட்கார வேண்டியதான். ஆக்சுவலி இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வேஸ் விஷயமாக பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருச்சு. பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து நம்பர், இது விஷாகா எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி எங்கேருந்து எங்கே போகுது அந்த ஒரு டீட்டெயில் போட்டுருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு தானே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தௌலி எக்ஸ்பிரஸ், அதே மாதிரி இதில் உங்களுக்கு இருங்க காட்டுறேன். லக்கேஜ் பிரேக் அண்ட் ஜென்ரேட்டர் கார். ஸோ இதில் பாருங்கள். ஓகே, இந்தியாவில் ஒன்று போட்டுருக்கு பாருங்கள். தீன் தயாளு கோச்சுன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ப்ரைவேட் கோச்சா இல்லை ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட்டில் தான் கோச் இருக்குன்னு தெரியும். தெரியல அது ஏன் போட்டிருக்குன்னு சொல்லி. கொஞ்சம் தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்தியன்ஸ் இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்மளோட ட்ரெயின். இது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ். 3rd கிளாஸில் ஸ்லீப்பர் கிளாஸ். பட் ஏசி போட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு என்னோடய சீட்டு வந்து 9. அதுக்கு மேலே இந்த கேப்பில் வந்து 10 வரும். எப்படின்னா இப்போ இருக்கிற டைமில் இருப்பாங்க, தூங்குகிற டைமில் இதை இப்படியே தூக்கிக்குவாங்க. ஸோ தூக்கினா இங்கே இன்னொரு பெட்டு வரும், அதே மாதிரி 3வது பெட்டு. ஸோ நம்மளுடைய கீழே இது இங்கே உட்காந்து வெளியே பார்த்துட்டு அதெல்லாம் போனால் சரி. இவ்வளோ தான். ஃபைனலாக வந்து ஒரு லாங்கஸ்டான ஜேர்னிக்கு பிறகு இப்போ வந்து நம்ம சென்னை ரீச் ஆகிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா சென்னையோடைய ரயில்வே ஸ்டேஷன். இந்த சென்னையில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணிப்போம். ஸோ போக நான் அடுத்த விஷயங்களை கன்டினியூ பண்ணுறேன். என்ன மாதிரி வந்தேன், டிக்கெட் ப்ரைஸ் எப்படி, ஹவர்ஸ் எப்படி போச்சு, அதெல்லாமே நான் போகலை சொல்கிறேன். செம்ம க்ரௌடியாக இருக்கா. இப்போ வெளியாகி ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்த ஜேர்னி எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 1550 கிலோமீட்டர். ஸோ இந்த 1550 கிலோமீட்டருக்குமே வெறும் 1500 ரூபா தான் இந்தியன் ருப்பீஸில் வந்து எடுத்தாங்க. ஸோ 3rd கிளாஸ் ஏசி ஸ்லீப்பர் உண்மைக்குமே வேறு லெவலில் இருந்துச்சு. இதே இது வந்து நான் ஃப்ளைட்டில் வரேன் இல்லை வேறு மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணுன்னா அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக போயிருக்கும். பரவாயில்ல, அண்ணன் வந்து புக் பண்ணதால் எந்த இதுவும் இல்லாமல் சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். நேற்று நான் 6 மணிக்கு ஏறினேன் ட்ரெயினில். இன்றைக்கி வந்து இப்போ 2:30க்கு வந்து ரீச் ஆகிக்கிறேன். ஸோ இங்கேருந்து ட்ரிப்ளிகேன் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஹாஸ்டல் போயிடுவோம். ஃபைனலாக வந்து ரூமை செக்இன் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் ரூம். சிங்கிள் பெட் வந்து 2 இருக்குது.
இதுதான் ஆக்சுவலாக இருக்கிற ரூமே. சீப்பான ப்ரைஸில் வந்து மேக்ஸிமம் இது பண்ணதில் இதே இதாக இருக்குது. 450-500 ருபீஸ் வருது ஒரு நாளைக்கு. ஓகே, ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே இன்றைக்கி என்ன சரி பார்க்கலா அப்படியே போய்ட்டு பார்ப்போம். செம்ம டயர்டாக இருக்கா. இப்போ குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் மலேசியாவில் வீடியோ செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கே சென்னையிலேருந்து ஒரு தம்பி ஒன்று பேசினார். ஸோ தம்பி ஆடுனான்றது தெரியல, சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான், பேசியும் மேலே நல்லா பழகினார். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சென்னை வந்திருக்கோம்னு சொன்னதும் இப்போ வாங்க வீட்டுக்கு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காரு. நானும் வந்து சொன்னேன் இல்லை ப்ரோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல விட்டு சந்தோஷம் ஏதோ நம்மளும் போயிட்டு அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரும். ஸோ உண்மைக்குமே நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ போகிற நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், அதை அப்படி பண்ணி போட்டு போகும். Let's go. ஸோ இங்கே வந்து சென்னையிலே வந்து ஒரு பிரபலியமான ஒரு சர்ச் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சாண்டோம் சர்ச்னு சொல்கிறாங்க. இந்த சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பிரதரோட தான். ஹாய் பிரதர். ஹாய். இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் மெரினா பீச் வந்து போகிற மாதிரி தான். பட் நைட்டில் வந்து மெரினா பீச் வந்து அந்தளவுக்கு இருக்காது, நார்மலாக தான் இருக்குன்றபடியால் இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. ஸோ அதால் காட்டிக்கோன்னு சொல்லிட்டு போய்க்கலாம். இன்னும் நம்ம போகலாம் தானே, போய்க்கலாம். ஓகே, அங்கெல்லாம் வந்து வேணும். ஆமாம், இந்த மாதிரி இருக்கும். எஸ், கொலம்பு தான் இப்படி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து இதே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அளவு பெருசு கிடையாது ப்ரோ. எங்கே சுற்றினாலும் ஒரு சின்ன ஒரு பிளேஸ் தான். இப்போ வந்து நம்ம மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ சென்னையில் வந்து எல்லாருக்குமே தெரியும், சென்னைன்னு சொன்னாலே இந்த மெரினா பீச் தான் ஃபேமஸ். ஸோ அதுலேயுமே இன்றைக்கி வந்து செம்ம க்ரௌடாக இருக்குது கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டேனால் செம்ம க்ரௌட். ஆக்கள் எல்லாருமே வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அப்படியே ஃபேமிலியோட இந்த பீச்சில் தான் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பீச் உண்மையிலே. இப்போ ப்ரோவோட போயிட்டு நம்ம சுண்டல் வாங்கி சாப்பிட போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயம். ஓகே, ஸோ மெரினா பீச்லேயே வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட கடையில் இருக்குது. அதுலேயுமே இங்கே வந்து சேட் மசாலான்னு சொல்லி அதை கொடுக்குறாங்க போல். ஸோ அதுவும் சிமிலியாக சுண்டல் மாதிரி எப்படி இருக்கும், சுண்டல் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து அதே நான் ட்ரை பண்ணு சொல்லி யோசிச்சுட்டு பார்த்தேன். பரவாயில்ல, அக்கா ஏதோ போட்டு கொடுக்குறாங்களா வேணா பார்ப்போம். முதல்ல ட்ரை டெஃபினட்டாக சூப்பராகவே போட்டு கொடுத்துருவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பூரி எல்லாம் இருக்குது மேலே. பஜ்ஜி நான் ட்ரை பண்ணுறேன்ப்பா. பஜ்ஜியா? பஜ்ஜி இது வரைக்கும் எந்த கடையிலையும் கிடைக்காதுன்னு நம்ம கடையில் கிடைக்கும். ஓகே, அதை ட்ரை பண்ணிட்டு வரேன் அப்படியே. அதுக்கப்புறம் அந்த கடைக்கு. ஓகே, இது உங்கள் கடை? ஆமாம், வாழைப்பூ எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே. முதல்ல கத்திரிக்காய் பஜ்ஜி அதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் இப்போ மிளகா பஜ்ஜி இருக்கா? இது பஜ்ஜி இருக்குது, மிளகா பஜ்ஜி இருக்குது. ஓகே ஓகே, அதுதான் மிளகா முன்னுக்கே மாலை மாதிரி போட்டு. அது வந்து ஷோக்கு. ஷோக்கு ஆகாது. ஓகே ஓகே ஓகே. இது வந்து நம்ம போடுறதுக்கு. இது ஷோ, இது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி. அவ்வளோதான், ட்ரை பண்ணிவிடுவோம். வேறு சமோசா சமோசா இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் போடுறது என்னக்கா? ஓகே. ஓகே, பொரியை மட்டும் போட்டு. உங்கள் கையில்
அண்ணே பிளேட் பண்ணுறாரா அக்கா? சுண்டல்னு சொல்கிறது மினிமம் சேமா? சுண்டல்னு சொல்லுவாங்க தானே, அது வேறு இது வேறையா? அது இருக்கா அவங்ககிட்ட? அது எப்படி? ஓகே ஓகே, சமோசா போட்டு கொடுப்பாங்க. ஓகே. ஆக்சுவலாக வந்து ப்ரோவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு சொல்லி யோசித்தேன். ப்ரோ வந்து இங்கே சென்னை தான். எங்கே ப்ரோ நீங்கள் சென்னையில்? ட்ரிப்ளிகேன் தான். ஸோ ஆக்சுவலாக நான் ஸ்டே பண்ணிக்கிற ஹோட்டல் வந்து ட்ரிப்ளிகேனில். ஸோ ப்ரோ வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பழக்கம். ஸோ மெசேஜ் பண்ண டைமில் சடனாக தான் நான் மெசேஜ் பண்ணேன், ப்ரோ சென்னையில் இருக்கா அப்படின்னு. உடனே ப்ரோ வந்து ஒர்க்கில் இருந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து நம்மளை எல்லா இடமே சுற்றி காட்டினார். ஸோ சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அது மேலே வந்து அந்த என்ன சொல்கிறது, மிக்சர் போட்டு அதுக்கப்புறம் கடலை போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பீனட்ஸா எல்லாமே கலந்து. சமோசாவும் இருக்குமா ப்ரோ உள்ளுக்கு? ஓகே ஓகே வேல். ஓகே பார்ப்போம், ட்ரை பண்ணி இது எப்படி இருக்குன்னு. இந்த வந்து சுண்டலில் வந்து ஏகப்பட்ட வகையில் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் கைண்டாக சுண்டல் இருக்குமா. ஸோ அதில் வந்து இது சுண்டல் கிடையாது, இன்னொரு டைப்புன்னு சொல்கிறேன். இது பேர் என்ன ப்ரோ சொன்னீங்க? எது ப்ரோ? இதோட பேர் இது வந்து மசாலா பூரி. மசாலா பூரியா? ஓகே, மசாலா பூரின்னு சொல்லி அந்த கடலை பீனட்ஸ் அந்த மாதிரி மிக்சர் ஏகப்பட்டது மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, பரவாயில்ல. அப்படியே வந்து சுண்டல் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து பஜ்ஜின்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ இதுவுமே இந்த பீச்சில் வந்து ஃபேமஸாக தான் இருக்குது. ஓகே, காரமாக இருக்கு. இந்தியாவில் முதன்முறையாக ட்ரை பண்ணுற பார்ப்போம். எல்லாம் மிக்ஸ் ஆக்கா கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, இதில் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டு. பஜ்ஜின்னு சொல்கிறது வந்து இதுதான். இங்கே பாருங்கள், இது வந்து மிளகா பஜ்ஜி. மிளகான்னு சொன்னால் கொச்சிக்காய் நம்ம ஏரியாவில் சொல்லுவோம். அது இல்லாமல் அந்த கொச்சிக்காய்னு சொன்னால் அந்த 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 இருக்கிறது. ஸோ அந்த மெத்தடில் இருக்கும். அது உள்ளுக்கு அப்படியே இருக்கும். அப்படியே வந்து மேலெல்லாம் மாவில் இது பண்ணி அப்படியே அந்த இன்ஸ்டன்டாக அந்த பிளேஸ்லேயே பொரிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு இது வந்து வாழைக்காய் பஜ்ஜி. அதுக்கு பிறகு இது உருளைக்கிழங்கு பஜ்ஜி. அதோட சின்னதாக கறி மாதிரி கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதோட தொட்டு சாப்பிட வேண்டியதான்.